நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லம் சென்று உருவப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஐனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறியதோடு ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. பெரம்பூரில் உள்ள வீட்டின் முன்பு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள், கேள்விகள் எழுப்பப்பட்டு சர்ச்சையாகிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அவரது மனைவிக்கு ஆறுதல் கூறியதோடு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லம் சென்று உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலும் கூறி வருகிறார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் கூறி வருவதோடு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. அவரது வீட்டின் முன்பே இந்த சம்பவம் நடைபெற்றது பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. புதிதாக காவல் ஆணையர் அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறியும் வருகிறார். கூடுதல் விவரங்களோடு ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், சொல்லுங்க. ஐநாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்றிருக்கிறார். அந்த செய்திகள்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு நேரில் சென்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நேரில் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சருடன் அமைச்சர் சேகர் பாபு, வில்லிவாக்கம் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் உள்ளிட்டவர்களும் தற்போது முதலமைச்சருடன் சென்றிருக்கிறார்கள். பெரம்பூரில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடல் நேற்றைய முன்தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் தற்போது ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியை நேரில் சந்தித்து முதலமைச்சர் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு ஏற்கனவே காவல்துறை விசாரணை இருந்து வரக்கூடிய நிலையில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொள்வோம் என்ற உறுதியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்குடைய விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சென்னை பெருநகர காவல் ஆணையர் நேற்று அதிரடியாக மாற்றப்பட்டு புதிய காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருந்தார். நேற்றே தன்னுடைய பேட்டியின் வாயிலாகவும் இந்த வழக்கு விசாரணையை விரைந்து நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் புதிய காவல் ஆணையர் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தற்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியை நேரில் சந்தித்து இந்த வழக்கு விசாரணையில் உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கு உறுதுணையாக தமிழ்நாடு அரசு என்றும் இருக்கும் என்ற அம்சங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. கண்டன குரல்கள்லாம் எழுந்தன. இந்த நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மேலும் புதிய காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
அருண் தரப்புல இருந்து, காவல் ஆணையர் அருண் தரப்புல இருந்து துரிதமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, இப்ப வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும்? மேலும் நேரில் அவருடைய மனைவியை சந்திச்சு முதலமைச்சர் ஆறுதல் கூறியிருக்கிறார். அவங்க குடும்பத்தினர் தரப்புல இருந்தும் அவருடைய மனைவி தரப்புல இருந்து முதலமைச்சர் கிட்ட ஏதேனும் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்களா? அதான் இந்த படுகொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகர காவல்துறை ஏற்கனவே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இது இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை இதற்கு முன்பு நடந்த படுகொலை சம்பவங்களை தொடர்ந்துதான் அவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதை அடுத்துதான் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுகிறார் என்ற விஷயத்தை மாநகர காவல்துறை தெரிவித்திருந்தது. குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குடைய விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது அரசியல் ரீதியாக அணுகி பார்த்தோம் என்றால் பல்வேறு முக்கிய கட்சி தலைவர்கள், பகுஜன சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி கூட ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது உண்மை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும், மேலும் இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட இது உண்மையான குற்றவாளிகள் கிடையாது என்ற ஒரு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் கூட முன்வைத்திருந்தார். அரசியல் ரீதியாக அணுக வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிறது. ஏன்னா செம்பியம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் தான் செம்பியம் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து அந்த 100 மீட்டர் தொலைவுக்குள்ளேயே ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது எப்படி என்றும் சட்டம் ஒழுங்கை பல்வேறு விதமான கேள்விகளை எதிர்கட்சிகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகின்ற அம்சங்களை முன்வைத்து அந்த எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியாகட்டும் அவருடைய குடும்பத்தினராகட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வழக்குடைய விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தங்களுடைய குடும்பத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதான் தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.